அரியலூர் நகரில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் விழுதுகள் வட்டார ஒருங்கிணைந்த சேவை மையம் செயல்பட்டு வருகிறது. இந்த சேவை மையங்களில் உடல் மற்றும் மன அளவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறப்பு நிபுணர்களால் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, பேச்சு மற்றும் மொழி குறைபாடுடையோருக்கான சிறப்பு கல்வி மற்றும் அறிவாற்றல் பிரச்சினை தொடர்பான சிறப்பு கல்வி போன்ற தரமான சேவைகள் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது. இம்மையங்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகள் நாள்பட்ட மறுவாழ்வு தேவைகளை பூர்த்தி செய்வது, ஒரே இடத்தில் சிறப்பு கல்வி, கண்பார்வை அளவியல், கேட்டல் மற்றும் பேச்சு பயிற்சி, எண்முறை சிகிச்சை, செயல்முறை சிகிச்சை, உளவியல் சிகிச்சை ஆகிய 6 சேவைகள் வழங்கப்படுகிறது. இந்த சேவைகளை வழங்குவதற்கு தேவையான சிகிச்சை உபகரணங்களுடன் தகுதியான வல்லுநர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மாற்றுத்திறனாளிகளுக்கான அனைத்து அரசின் திட்டங்களும் ஒரே இடத்தில் கிடைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இம்மையத்தினை மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி நேரில் பார்வையிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மறுவாழ்வு சேவைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் வகையில் இம்மையம் செயல்படுவதாக கூறுகிறார் மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி. மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அனைத்து உதவியும் கிடைக்கக்கூடிய ஒரே இடமா இந்த இடம் இருக்கும். ஒரு பிசியோதெரபிஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு கவுன்சிலர், அதே மாதிரி பயிற்சி கொடுக்கக்கூடிய விஷயங்கள், பயிற்சிக்கான உபகரணம், இது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிறதுக்கான ஒரு வசதி நம்ம இப்போ ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். குழந்தைங்களோட டிஃபிகல்ட்டியை சின்ன வயசுலேயே கண்டுபிடிச்சு அவங்கள ஒரு நம்மளை மாதிரி நார்மலாக எல்லாரும் செய்யக்கூடிய வேலைகளை செய்ய வச்சு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை வளர்க்குறதுக்கு ஒரு விதமாகவும், அதே மாதிரி இந்த சென்டரில் இருக்கும்பொழுது அவங்களுடைய பணியை செய்துக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் உதவி செய்யணும். அதுக்கு இப்போ அரசாங்கத்தினுடைய இந்த இந்த சென்டர் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நிறுவிட்டுருக்கோம். இன்னும் நம்ம மற்ற தாலுக்காகலையும் 15 to 20 daysல அது போஸ்ட் வந்துடும். அரியலூர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் 10 கோடியே 15 லட்சம் மதிப்பில் செயற்கை இலை ஹாக்கி விளையாட்டு மைதானம் அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அப்பணிகள் முடிவடைந்துள்ளது. இதனையடுத்து மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் அண்மையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயற்கை இலை ஹாக்கி விளையாட்டு மைதானத்தை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் ராஜ்குமார் திறந்து வைத்து ஹாக்கி விளையாட்டு வீரர்களின் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் ராஜ்குமார் வருவாய்த்துறை, மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, சமூக நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இரத்த தானம் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகள் சார்பில் அண்மையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி தொடங்கி வைத்தார். அரியலூர் மருத்துவக் கல்லூரியில் தொடங்கிய பேரணி கல்லூரி சாலை, இருசுக்குட்டை, செந்துறை சாலை, மாவட்ட விளையாட்டு அரங்கம் வழியாக சென்று மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முடிவடைந்தது. அனைவரும் இரத்த தானம் வழங்குவோம், உயிரை காப்போம் என்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பதாகைகளை கையில் ஏந்தியவாறும் முழக்கங்கள் செய்தவாறும் பேரணியாக சென்றனர். பேரணியில் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்கள், மருத்துவர்கள், கல்லூரி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதனையடுத்து இரத்த தானம் வழங்கிய இரத்த கொடையாளர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி மாவட்ட ஆட்சியர் பாராட்டினார். அரியலூர் மாவட்ட ஆட்சியரக வளாகத்தில் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் குடும்ப நலத்துறையின் சார்பில் உலக மக்கள் தொகை தினத்தினை முன்னிட்டு மக்கள் தொகை விழிப்புணர்வு உறுதிமொழி மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி தலைமையில் ஏற்கப்பட்டது. இதனையடுத்து செவிலியர் கல்லூரி மாணவிகள் சார்பில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணியும் நடைபெற்றது. இதில் மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவோம், இளம் வயது திருமணத்தை தடுப்போம், இளம் வயது கற்பத்தை தவிர்ப்போம் என்பது உள்ளிட்ட பல்வேறு மக்கள் தொகை கட்டுப்பாடு குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு மாணவிகள் ஊர்வலமாக சென்றனர். அரியலூர் மாவட்டத்தில் மக்கள் தொகை 2027 சுய கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. இதுகுறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அரியலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சார்பில் அரியலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் மிருணாளினி அண்மையில் தொடங்கி வைத்தார். பேரணியில் முழுமையான தகவல்களை அளிப்போம், நாட்டின் வளர்ச்சிக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு கல்லூரி மாணவ மாணவிகள் பேரணியாக சென்றனர். வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடங்கிய பேரணி பேருந்து நிலையம், செந்துறை சாலை, இருசுக்குட்டை வழியாக அரியலூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முடிவடைந்தது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் அக்குழு தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு அவரவர்களின் துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து விளக்கினர். மேலும் இக்கூட்டத்தில் மத்திய, மாநில அரசுகளின் மக்கள் நல திட்டங்கள் அனைத்து பயனாளிகளுக்கும் முறையாக கிடைக்கவும் திட்டங்கள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என மாவட்ட வளர்ச்சி மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் அக்குழு தலைவர் திருமாவளவன் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார்.